காலையில் நம்ம வாழைக்காய் எடுத்து வெட்டி கொடுத்துட்டு போயிருந்தோம். அருமையாக மாஸ்டர் வந்து செஞ்சு வச்சுட்டாரு பாருங்கள். மணி அழகாக தாலி பிளிப்பெல்லாம் போட்டு மனம் பயங்கரமாக வருது. நம்ம அதை ஃபுல்லாக அள்ளி உள்ள ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். வாங்க அள்ளி போட்டுறோம். சுட இருக்குது, ஆவி பறக்குது, ஆவி பறக்குது, அருமையாக வாடை வருது. மாஸ்டர் அருமையாக செஞ்சுருக்காரு தேங்காய் பூவெல்லாம் போட்டு. அடுத்து மீன் பொரிக்கிறதுக்கு மாஸ்டர் மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருக்காரு. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே மீன் அருமையாக பொரிப்பார். உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா துவரம்பருப்பு போட்டு அருமையான சாம்பார், காய்கறியெல்லாம் மிதக்குது பாருங்கள். நல்லா துவரம்பருப்பு போட்டு கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்ல சாம்பார் வச்சுருக்காரு மாஸ்டர். அதையும் நம்ம பாத்திரத்தில் கோரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் வெள்ளரிக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு மாஸ்டர். தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கிட்டாரு. இதுக்கு மசாலா இப்போ சேர்க்க போகிறாரு. என்ன சேர்க்குறாருன்னு பார்ப்போம். தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இருக்காரு. தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காரு. தேங்காய் பால், தேங்காய், சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி நல்லா ஊற்றிட்டாரு. நல்ல கொதி வந்தோமே இதை இறக்கலாம். சாம்பார் கோரி வச்சுட்டோம். சாம்பார் கோரி வச்சதை உள்ள தூக்கி வச்சுக்கலாம் மக்களை. ஒவ்வொரு நம்ம மாஸ்டர் தான் பாருங்கள். அழகாக சோடை வரைச்சிக்கிட்டு இருக்காரு சுட பாத்திரத்தில். ஆள் வயசானாலும் வேலை கண்மாரி நடக்கும் பாருங்கள். நல்லா மோருக்கு தாளி போட்டு, மல்லியில போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளி வச்சுருக்காரு மாஸ்டர். மீன் குழம்புக்கு தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்காரு. இதில் பல்லாதி பச்சை மிளகா வெட்டிக்கிட்டு இருக்காரு. முருண்டு பெரிய அப்பளம் பொறிக்க வந்தாச்சு பாருங்கள். அப்பளம் சுட எண்ணெய் நல்லா பொதிச்சு வந்துருச்சு. டக்கு கத்தியிலே விளையாடுறாரு பாருங்க மாஸ்டர். இன்ன வரைக்கும் பல்லாரி வெட்டினாரு. எண்ணெய் காஞ்சோடனே அப்பளத்தை போட ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. இங்கிட்டு பல்லாரி வெட்டிக்கிட்டு இருந்தார். எண்ணெய் காஞ்சோடனே உடனே போயிட்டு டக்குன்னு அப்பளத்தை மறுபொருன்னு ஒரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள். அது வேறு எதுவுமே இல்லை, கரண்டி அடிக்கலை. கத்தியிலேயே சலன்னு விளாட்டி வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பளம். 2 செகண்டில் அப்பளத்தப்பளம் பொரிச்சு முடித்தாரு. அடுத்து மீன் போட போகிறாரு. மீன் போடுறத பார்ப்போம். நம்ம மசாலா தடவை வச்சது ஏற்கனவே பார்த்துருந்தோம். மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ மீன் பொரிக்க போகிறாரு பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. கையிலே சடன்னு போடுறாரு பாருங்கள். நல்ல சவுண்டே நல்லா கேட்குது பாருங்கள். மீன் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வாடை நல்லா வருது. வெள்ளரிக்காய் கூட்டு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம அதே மாதிரி பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் உள்ளே சேவ் பண்ணுறதுக்கு. மீனை ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு மக்களே. அடுத்து மீன் குழம்பு தான் எடுக்கணும். மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. நம்ம சக்தி மசாலா தான் போட்டுருவோம். மீன் குழம்பு மசாலா நல்லா ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். பாய் மக்களே.